சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. விஜய் வந்து ஒரு ராஜா மாதிரி இருக்கணும். ஆனா விஜய் ரகுநாத சேதுபதி இருக்கார் இல்லையா, சோ அது ஞாபகம் விஜய் குருநாத சேதுபதி. நம்ம ட்ரெயின்ல வந்து இறங்குறோம், அந்த இறங்க வரியான்னு கேட்டா நான் வந்துடுறேன்னு வந்து நிக்கிறாள் அவனாதான் இருப்பான். துபாயில போய் எனக்கு வேலை செய்யணும் ஆசைப்பட்டலாம் ஒண்ணு போல, எங்கேயாவது போய் வேலை செஞ்சா வீட்டுல இருக்க பிரச்சனைகள் ஒஞ்சி நம்ம நல்லா இருந்துட மாட்டோமான்னு தான். நான் தான் நேர்ல பார்த்தேன் எங்க அண்ணியை, ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் பார்க்கல. அப்பா இறக்கும் போது நாங்க பெருசா அழுகிறதுக்கு நேரமோ எதுவோ எங்களுக்கு இருந்தது இல்லை. ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணும்போது அப்பா இல்லைன்னு எல்லா வாட்டியும் யோசிச்சிருக்கோம். அம்மா பேரு சரஸ்வதி, நானும் எங்க விஜய் நம்பர் தான் கொஞ்சம் பேர் சொல்லி கூப்பிடுவோம். அம்மாங்கிறத விட சரசு. ஃபேவரட் ஹீரோ சிவகார்த்திகேயன். விஜய் டிவில வரும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. படம் எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன பண்ணியிருப்பார் வீட்டுக்கு வந்து? இல்லை, நான் என்ன சொன்னேன், நம்ம ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடலாண்டாச்சு நான் சொன்னேன். அப்போ நாங்கள் ரேடிசன் வியூவில் போய் சாப்பிட்டோம். எந்த படம் வந்ததுக்கப்புறம்? ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உறவின் மொழி எபிசோடில் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய சகோதரி திருமதி ஜெயஸ்ரீ அவர்களோட தான் பல விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். வாங்க பேசலாம். மேடம் வணக்கம். எங்கிருந்து நம்ம வரோம்? நாங்கள் ஊருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் எங்களோட பூர்வீகம். அப்பா பிறந்த ஊர், தாத்தா பாட்டி எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. அப்பா வேலை செஞ்சுட்டு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாம் எனக்கு ஒரு 3 years இருக்கும்போது நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். அது வரைக்கும் அண்ணாவோட ஸ்கூலிங் எல்லாம் ராஜபாளையம் தான். எது 5th 6th வரைக்கும் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 4th or 5th. ஏன்னா அதுக்கப்புறம் இங்க வந்துட்டோம் நாங்க. எனக்கு 3 வயசு இருக்கும்போது நாங்க மொத்தம், எனக்கு 3 அண்ணா, நான் ஒரே பொண்ணு. கடைக்குட்டி நீங்க? எஸ், நான் தான் லாஸ்ட். ஸோ இட் வாஸ் அ பிக் ஃபேமிலி, குவைட் அ பிக் ஃபேமிலி தான் எங்களோடது. 6 பேர் நாங்க. அது அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் எப்பவுமே அத்தை சித்தப்பா எல்லாம் வந்துட்டு போற ஒரு கலகலான ஃபேமிலி ஃபுல்லா. அப்பா அந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருக்கணும், கூட இருக்கணும், வரணும் போகணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஊருக்கு ஒருத்தர் தானே இருப்பாங்க. ஸோ எங்க ஊர்ல இருந்து ஊருக்கோடுல யாரு தான் சரி அவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, பக்கத்துல நெய்பர்லயே ரிலேட்டிவ் ஆனவங்களா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் கூட எங்க வீடுதான் வரணும். இப்பதான் எல்லாம் ஹோட்டல்ல போய் தங்குற இந்த கலாச்சாரங்கள் இருக்கு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எந்த ஊரு சொந்தக்காரங்களா அந்த ஊருக்கு மட்டும் தான் நம்ம டிராவலே பண்ணுவோம் மோஸ்ட்லி. அப்படி பார்க்கும்போது எல்லாரும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. எப்பவுமே எங்க வீட்டுல ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. குறிப்பிட்ட 4 பேர், 3 அண்ணன்களும் ஒருவர் பத்தி எங்களுக்கு தெரியும். மத்த 20 பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா பேர் வந்து உமா சண்முகப்பிரியன், செகண்ட் விஜய் குருநாத சேதுபதி, தேர்ட் வந்து ராமன் ஒரு நாள், என் பேரு ஜெயஸ்ரீ. சோ நாங்க 4 பேர். எங்க எல்லாருக்குமே பேர் ரொம்ப பெருசு, அப்பா வச்சாரு. ஓகே, ஒவ்வொரு பேருக்கான அர்த்தங்களை தான் சொல்லியிருக்காங்க. இருக்கு. ஆக்சுவலா எங்க பாட்டி பேர் வந்து சண்முகத்தம்மாள். சோ அதனால உமாங்கிறது வந்து எங்க குலதெய்வம் பேரு. காளி, உமா சண்முகப்பிரியன் அப்படின்னு வச்சாங்க. விஜய் வந்து ஒரு ராஜா மாதிரி இருக்கணும். ஆனா விஜய் ரகுநாத சேதுபதி இருக்கார் இல்லையா, சோ அது ஞாபகம் விஜய் குருநாத சேதுபதி. குருங்கிறது எங்க தாத்தா, குருசுவாமி எங்க தாத்தா பேரு. குரு கொண்டு வந்து விஜய் குருநாத சேதுபதி. நெக்ஸ்ட் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தப்போ எங்க தேர்ட் அண்ணா போனாலும் எங்க பாட்டி சொன்னாங்களாமா, எங்க பாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்க. சோ அதனால அப்ப யுவபாரதி ராமநாதன் அவனுக்கு பேர் வச்சாங்க. எனக்கு வந்து என் குலதெய்வ பேர் தான் ஜெயஸ்ரீ சிம்ம வாகினி. என் பேரு சிங்கத்தை வாகனமே கொண்டு வெற்றி வாகை சூடியவள் அப்படிங்கிறதுனால எங்க அப்பா அந்த பேர் வச்சாங்க. எங்க அத்தை பேரு பராசக்தி, அதோட இன்னொரு வேர்ஷனாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமி பேர் தான் மோஸ்ட்லி. ஓகே, அந்த மாதிரிதான் வச்சாரு அப்பா. ஓகே. எப்படி பயங்கர சண்டையெல்லாம் இருக்குமா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி, இல்ல சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம்? இல்ல, சென்னை ரொம்ப சின்ன பொண்ணு, பெருசா எனக்கு ஊர்ல இருந்த ஞாபகங்கள்னு பெருசா இல்ல. நான் ஒரு 3 yearsலயே இங்க வந்துட்டோம். என்னோட ஸ்கூலே இங்கதான் ஸ்டார்ட் அப் ஆச்சாலும் எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல ஊர்ல. அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் போனப்பெல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் பிஃபோர் நாங்க செட்டில் ஆக முடியும் ஞாபகம் இல்ல. எனக்கு ரொம்ப வயசு வித்தியாசம் எல்லாருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஆனா 8 years, எனக்கும் விஜய்க்கும் 5 years டிஃபரன்ஸ். எனக்கு அதான் 3. மேபி தேர்ட் அண்ணா கூட கொஞ்சம் நிறைய சண்டை போட்டி வரும்ல, எங்க அப்பா எங்க அம்மா அந்த மாதிரி. யாரும் வந்து வேற யாரும் அப்பான்னு சொல்லக்கூடாது, எல்லாருமே வாயினி அப்பா வாயினி அம்மா தான். அது ஓ, அது எப்பவுமே இப்போ அப்படிதான். இப்ப அப்புறமா வந்து எங்க சூர்யா பாட்டி ஆனாங்க எங்க அம்மா. ரொம்ப நாள் அது வாகினி அம்மா தான், அப்புறம் சூர்யா பாட்டி. இப்போ எங்க வீட்டுல இருக்கும்போது இனியா பாட்டி. ஓகே, வீட்டுக்கு மாறும்போது அந்த ப்ரமோஷன் பொண்ணு பக்கத்துல இனியா பாட்டி ஆயிட்டாங்க எங்க அம்மா. ஓகே. ஓ, ஆனா ரொம்ப நாள் இப்போ எங்க அம்மா வாகினி அம்மா தான், எங்க அப்பா வாகினி அப்பா தான். ஓகே. விஜய் அண்ணாவுடைய இந்த படம் இதெல்லாம் விட்டுருவோம். இந்த காலகட்டங்கள்ல அண்ணனை பார்த்து வியந்த விஷயம்னா ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன? அவனுக்கு தன்ராஜ் பெய்ஜெயின் காலேஜ் தான் படிச்சான்னா காலையில எழுந்துச்சு போவான், பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி எப்படி எப்படியே போவான்.
அப்படிதான் நினைக்கிறேன். 2 பஸ் பிடிச்சி போனேன், சரியா ஞாபகம் இல்ல. ஏதோ கொஞ்சம் ரொம்ப மாறி லாங் டிராவல். போகணும். வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கோம் நாங்க. இங்க வா. அங்க இருந்து தாம்பரம் கிட்ட வரணும். அப்போ இவ்வளோ பஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு போவான்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஷிஃப்ட் ஒர்க் போவான். அவன் தூக்குற நேரமே ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதுலயும் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் அவன் மேனேஜ் பண்ணிக்குவான். எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டான், மாட்டேன்னு சொல்ல மாட்டான், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்குவான். நான் 11th 12th வேற ஸ்கூல்ல படிச்சேன். அந்த பக்கம் அவன் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த பக்கம் என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துருவான் பஸ்ல வர விடாம. காலையில எனக்கு கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறது எல்லாமே விஜயன் தான். 99.9% நான் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் அப்பா என்னைக்காவது விடுவாங்க. எல்லாமே ஒரு பெரிய ஒரு இதுதான். எப்படி இவ்வளவு டைம் வந்து கரெக்டா எல்லாத்துக்கும் மேனேஜ் பண்ணி ஆமா பாத்துக்கிறது. அவரு நீங்க சொல்ற மாதிரி காலேஜ் போறது. ஆமா. ஒரு நிமிஷம், இப்போ வெளியே எங்கேயாவது நம்ம ட்ரெயின்ல வந்து இறங்குறோம், வந்து இறங்க வரியான்னு கேட்டா நான் வந்துடுறேன்னு வந்து நிக்கிற ஆள் அவனாதான் இருப்பான். ஒரு நாள் கூட நான் இப்பதான் வந்தேன் 5 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லவே மாட்டான். சொன்னதே இல்லை இது வரைக்கும். சொன்னதே கிடையாது. எப்பவுமே சொல்ல மாட்டான். அந்த டயர்டு, எனக்கு முடியல, அந்த மாதிரி வார்த்தை வந்து நான் அவன்கிட்ட கேட்டதே இல்லை. சினிமாக்குள்ள அப்படின்ட்டு எப்போ வந்து அந்த டாக் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை அவருக்கு எப்போ அந்த விருப்பம்லாம் வருது? எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ரொம்ப பணம் கஷ்டம் இருக்கும்போது அவன் சரி சம்பாதிச்சுட்டா உட்கா செட்டில் எல்லாம் வந்திருப்பான். அதுதான் ஒரு இன்டென்ஷன். அதுக்கப்புறம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் செய்வன திருந்த செய்யு சொல்லுவாங்களே, அவ்வளவுதான் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு. இப்போ எல்லாருமே அப்படிதான். நம்ம ஒரு வேலையில வந்து நம்ம ரொம்ப டெடிகேட்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஸோ அவன் அது நிறைய கத்துக்கிட்டான், டைமை இன்வெஸ்ட் பண்ணான். சொல்லியிருக்காரா வீட்டில் நான் இந்த மாதிரி சினிமாக்கு நான் போறதுக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்லாம் டிஸ்கஷன் நடந்திருக்கா? அதெல்லாம் இல்ல, அது சாதாரணமா தெரிஞ்சிடும்ல வீட்டுல என்ன பண்றோன்னு. இல்ல சொல்லியிருக்காரா எனக்கு இந்த ஒரு விருப்பமா இருக்கு நம்ம போலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு அப்பாட்டையோ அம்மாட்டையோ சொல்லியிருக்காரு? தெரியும். என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. எங்க வீட்டுல எப்பவுமே அப்பா வந்து இதை படி அதை படி இதை செய், எனக்கு என்ன பிடிக்குமோ செய், கண்டிஷனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எந்த நேர்கூட எங்க வீட்டுல இல்ல. உனக்கு வசதிக்கு இருந்துக்கலாம், அவ்வளவுதான். உனக்கு என்ன பிடிக்குமோ செய்யலாம் எங்க வீட்டுல. அந்த கம்பல்ஷன் இருந்ததே இல்லை இது வரைக்கும் எங்களுக்கு. இல்ல ஓகே. யாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஹீரோக்கு சைடு ஒரு கேரக்டரா நடிச்சது எல்லாமே அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ் நாங்க பார்த்துருக்கோம். அப்ப நடிச்சுட்டு ரொம்ப என்ன சொல்லுவாரு, இந்த ஒரு படம் பண்ணிருக்கேன் இது வருது அப்படின்லாம் சொல்லுவாரு. நீங்க போய் பார்த்துருக்கீங்க அந்த காலகட்டங்கள்ல? எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வருவாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எங்க அண்ணன் வந்து துபாயில இருந்து வந்தான். வந்த உடனே என்னை பார்க்க கோயம்புத்தூர் வந்துட்டான். இன்னைக்குதான் வந்து இறங்கியிருப்பான், மறுநாள் காலைல கோயம்புத்தூர்ல இருந்தான். அவ்வளவு ஸ்பீடா வந்துட்டான். உடனே இந்த மாதிரி காலைல வந்துட்டு எனக்கு கூப்பிட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இருந்தாங்க என் கூட, அருண் விக்கின்னு, அவனுங்களை கூப்பிட்டுட்டு நாங்களும் சேர்ந்து படத்துக்கு போனோம். அண்ணன் ஒரு படத்துல வரவே இல்லை. எங்க அண்ணன் கடைசியில் பார்க்கவே இல்லை. எடிட்ல தூக்கிட்டாங்க. பட் நடிச்சிருக்காரு. அதுல நடிச்சிருக்கேன். அந்த பாக்ஸிங் சீன்ல அந்த ரிங் இருக்கும்ல, அங்க எங்க ஒரு சீன்ல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம், பார்த்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்புறம் புதுப்பேட்டை எப்போ அண்ணன் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அண்ணி வந்து பொக்கே எல்லாம் கொடுத்து அந்த தெரியல. கடைசியில எங்க அண்ணன் தலையை மட்டும் வெட்டியிருப்பாங்க. எங்க வீடு பக்கத்துலதான் வந்து உதயம் தேட்டரு. தலை அப்படியே எங்க அண்ணா இவ்வளவு இதோட இப்படி கட் ஆயிருக்கும் ஃபேஸ், அப்படி ஒரு போஸ்டர். தந்தியில வந்து ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பேஜ்ல ஒரு ஃபுல் பக்கத்துக்கு புதுப்பேட்டையோட போஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் போஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க, பூஜை மாதிரி. அப்ப போட்டு அந்த போட்டோ ஷூட் அதுல எங்க அண்ணன் அதை பார்க்கும் போதுதான் செம்மையா இருந்தது. அதுதான் பார்க்கும்போது வீட்டுல என்ன ரியாக்ஷன். ஆமா, யார் யார் படத்தையோ பார்த்திருக்கோம் பேப்பர்ல. அன்னைக்கு எங்க அண்ணன் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று வந்தப்போ விகடன்ல மார்க்ஸ் போடுவேன். அந்த நான் படிச்ச புக்ல இருந்து பேப்பரை கிழிச்சு நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். புது புக்கு வாங்கி புது பேப்பராவே போடலாம். அதுல கொஞ்சம் கசங்கியெல்லாம் இருக்கும், லைட்டா எண்ணெல்லாம் போட்டிருக்கோம், சிப்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டுருப்போம்ல புக்கு படிக்கும் போது, அதெல்லாம் பட்டிருக்கோம். ஆனா அதையே தான் ஃப்ரேம் பண்ணி வச்சோம். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும்னால நான் அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு அண்ணனை தவிர்த்து யார் வந்து ஃபேவரட் ஹீரோ? எங்க அண்ணன் லைஃப் டைம் ஹீரோ. அவன் ஹீரோ ஆனதால ஹீரோ இல்ல, அவன் இல்ல ஏன்னா இப்போ எங்க வீட்டுல நான் சொன்ன மாதிரி அவன் எப்பவுமே ஹீரோ மாதிரி தான் இருந்தான். வீட்டுல ஒரு வீட்டோட ஹெட் ஆஃப் த பர்சன் அவன் தான். டூ ரெஸ்பான்சிபிள், அது டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஆயிடுச்சு அவனுக்கு. ரொம்ப கேட்டீங்கன்னா சின்ன விஷயம் ரொம்ப பாத்துக்குவான். இன்னைக்கும் அவன்கிட்ட அது இருக்கு, பத்திரமா இருக்கணும், எப்பவுமே பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஃபேவரட் ஹீரோ சிவகார்த்திகேயன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் வந்து இதுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அது பேர் என்ன, விஜய் டிவில வரும்போதுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ ஐ லைக் சிவா. சொல்லிருக்கீங்களா அவர்கிட்ட?
தெரியுமே. சிவானாக்கு தெரியுமா அது? ஆஹ் தெரியும். அவருக்கும் தெரியும், எங்க அண்ணனுக்கும் தெரியும். நான் போய் பாத்திருக்கேன். ஓகே. நான் நேர்ல பாத்திருக்கேன். நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஹீரோ அவர் தான். அண்ணாக்கும் லவ் மேரேஜ், உங்களுக்கும் லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து அண்ணாவும் அண்ணியும் பாத்துக்கிட்டாங்க? எங்க 2 பேருக்கு? ஆக்சுவலா அப்போ வந்து யாஹூ மெயில் இருந்ததுல, அப்போ பேசிட்டு இருக்கும்போது ஓகே ஆயிட்டு சொல்றாங்க. அப்பா கிட்ட சொன்னா அப்பா ஓகே சொன்னாரு. ஸோ டேரக்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் கேட்டான்னு சொன்னதா சொன்னாங்க. ஓகே. அப்புறம் பார்த்துட்டு என்ன பார்க்க எங்க அண்ணி கோயம்புத்தூர் வந்தாங்க. நான் தான் நேர்ல பார்த்தேன் எங்க அண்ணியை ஃபர்ஸ்ட். எங்க அண்ணன் பார்க்கல. ஓ. நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் எங்க அண்ணியை. என்ன கேள்வி கேட்டீங்க? நான் பேசல. ஒரு அப்புறமா போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் ஃபோன் பண்ணி ஓகே வாடா அப்படின்னு கேட்கும்போது ஓகே தான்டா நான் பாத்துக்கலாம் அப்படின்னு பெருசா பேசல. ஆக்சுவலா எடுத்த உடனே ஒரு எங்க அண்ணன் கூட பங்கு போட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கிறதா எனக்கு தோணுச்சு. ஓகே. சோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணேன். கோவம் இருந்துச்சா? எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்கு தானே போறான். அவன் பொம்பளை பிள்ளை பிறக்கும் போது தான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஓ. ஓகே. நான் 3 நாள் போய் பார்க்கவே இல்லையா மருமகளை. நான் மோதல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் என்ன கொள்ளும், ஆனா போய் பார்க்கவே இல்லை. 3 நாள் கழிச்சு தான் போய் பார்த்தேன். இனிமேல் பாப்பானுக்கு அப்படி இன்னொரு குழந்தை வந்துருச்சுல. ஓ. ஓகே ஓகே. அதனால அதுக்கப்புறம் இப்போ அவங்க தான் எல்லாத்துக்குமே பயங்கர பெட்டும் கூட. சோ நீங்க எப்படி லவ் பண்ணீங்க, எப்படி கல்யாணம் பண்ணீங்க? இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட சீனியர். ஆஃபீஸ்ல சீனியர். லவ்லாம் இல்லைங்க. ஒரு நாள் சொன்னாரு, மறுநாள் வீட்டுல சொல்லிட்டேன். ஓகே. ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டேன் நான். இன்னைக்கு ஈவினிங் சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா, சார் நாளைக்கு நான் எங்க வீட்டுல கேட்டு சொல்றேன். மறுநாள் வர சொன்னா அதுக்கு தான் வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்க எதுவும் வந்து இப்பெல்லாம் கேட்காதீங்க, எங்களுக்கு செட் ஆகாது அதெல்லாம் எதுவுமே சொல்லல. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா முன்னாடியே? ரொம்ப சிக்கனம் சார், நம்ம செலவு பண்ணலாம்ல. அதனால பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க அண்ணியை பார்க்கும்போது ஒரு தாட் இருந்திருக்கும், அண்ணி இப்படி இருப்பாங்களோன்னு தாட் இருந்திருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருந்திருப்பாங்க. இல்ல இந்த படத்துல வர மாதிரி ரொம்ப கொடூரமா இருப்பாங்க. ஸ்வீட் பர்சன். அப்படியே நினைச்சீங்களா? ஆமா. சொன்னீங்களா கிட்ட? இல்ல சொல்லலாம் இல்ல. ஸ்வீட் பர்சன். பார்க்கும்போது ஒரு பயம் வரும். ஓகே. இது நேர்லயே நான் சொல்லுவேன். ஓகே. சோ பிரச்சனை இல்ல. ஸ்வீட் பர்சன். எந்த அளவுக்கு ஆக்சுவலா தேசிய விருது வருது, அந்த அறிவிப்புகள்லாம் வந்து அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அந்த அறிவிப்புலாம் வரும்போது எல்லாருக்கும் அந்த குடுப்பனை இருக்காது, எல்லாத்துக்கும் அந்த ஒரு வாய்ப்பு இருக்காது. அந்த விஷயத்தை எப்படி அண்ணன் எடுத்துக்கிட்டாரு? தேசிய விருது தெரியல, டிவில வரும்போது தான் தெரிஞ்சது. ஓகே. நியூஸ் பேப்பர்ல படிக்கும்போது தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவில பார்க்கும்போது ஹாப்பியா இருந்தேன். சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் லைக் எங்க அப்பா இருந்தா ரொம்ப கொண்டாட்டமா இருந்திருக்கும்னு நான் நினைச்சேன். அன்னைக்கு நான் டிவில பாத்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நானும் ஹஸ்பண்ட் வந்து எங்க அப்பா மட்டும் இருந்தா எவ்வளவு அலும்பு பண்ணிருப்பாரு தெரியுமா எங்க அப்பா. அந்த செலிப்ரேஷன் வந்து அப்பா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு ஒவ்வொரு வாட்டியும். எங்க அப்பா இறக்கும் போது நாங்க பெருசா அழுகிறதுக்கு நேரமோ இதுவோ எங்களுக்கு இருந்தது இல்ல. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க ஒன்னொன்னா முன்னேறும் போது, ஒரு கடை வைக்கும் போது, எங்க அண்ணன் ஒரு நல்ல மூவி நடிக்கும் போது, நெக்ஸ்ட் லைஃப் போகும்போது, இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணும்போது அப்பா இல்லைன்னு எல்லா வாட்டியும் யோசிச்சிருக்கோம். அந்த இடத்துல அப்பா இல்லைன்னு ஒவ்வொரு நாளுமே அது தோணும். அந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி. எனக்கு அவார்டு வாங்கும் போது எங்க அப்பா இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. எங்க அப்பா இருந்தா செம்மையா இருந்திருப்பாரு, அவர் வேற லெவல்ல ஒண்ணு பண்ணிருப்பாரு மனுஷன், ஒரு ஆசை இருந்தது. ஆட்டோமேட்டிக்கா அப்ப நம்மளும் அத ஒரு கொண்டாட்டமா இருக்கும்ல. படம் அப்பா ஸ்கிரீன்ல பாத்துருக்காரா? அண்ணா நடிச்ச படங்கள் பாத்துருக்காரு. ஷார்ட் பிலிம்ஸ் பாத்துருக்காரு. புதுப்பேட்டை, நாளை இயக்குனர் டைம்ல இருந்ததெல்லாம் புதுப்பேட்டை எல்லாம் பாத்துருக்காரு. அப்பா பாத்துருக்காரு. அப்பா பாத்துருக்காங்க. ஓகே. தென்மேற்கு பருவக்காற்று வர ஆமா இல்ல. ஓகே. 2009 டிசம்பர்ல தான் அப்பா இருந்தாங்க. சோ அதுக்கு முன்னாடி அந்த படங்கள் பாத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு வில்லன் கேரக்டராகவும் சூதுகவும் எல்லாம் வராரு. அப்பெல்லாம் எதிர்பார்த்தீங்களா அண்ணன் இப்படி நடிக்கிறானே அப்படிங்கிறது? இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா? இல்ல நிறைய பேர் வந்து நான் இறைவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் விஜய் சேதுபதி தங்கச்சி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து அந்த பாட்டு அந்த பிஜிஎம் போட்டு வருவாங்க. ஆமா, ராஜேஸ்வரி குப்புசாமி எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்திருக்காங்க. அவங்க அது பொண்ணு நிறைய சொல்லுவோம். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, விஜய் சேதுபதியை பார்க்கணும். ஒண்ணுமே நான் வாட்டு கம்மன் வேலை முடிச்சா நான் கடை தந்தோட அந்த பொண்ணு அக்கா நீ எனக்கு சொல்லவே இல்லைக்கா அப்படின்னா, இல்லம்மா நீங்க எனக்கு கேட்கவே இல்லையே அப்படின்னா, எப்படிக்கா உங்களை வந்து நீங்க கேட்காம நானா அப்படிமா சொல்ல முடியும், நீங்க கேட்டா சொல்லியிருக்க போறேன் அவ்வளவுதானே. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சமயம் நிறைய பேசும்போது நல்லா இருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசும்போது பெருசா இருக்காது, நம்ம தெரியாத போது பேசுவாங்களா அப்ப ரொம்ப செம்ம ஜாலியா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு. நல்ல கமெண்ட்னா இந்த இது சொல்லுவீங்க, அண்ணா பாக்கணும் இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. வேற ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா? நீங்க வந்து அவரோட சிஸ்டர் இல்ல அப்படின்னு நீங்க வந்து தெரியாதுங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட நான் நிறைய பேர் சண்டை போடுறேன், நீ எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு.
நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட கோச்சுக்கிட்டாங்க சொல்லவே இல்லை அப்படின்றத. இல்ல நான் சொன்னேன் மேடம் யாரு கேட்பாங்க, இப்ப யாராவது வந்து உங்க அண்ணன் யாருன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? நீங்க வந்து என்ன கேட்பீங்க, உங்க அப்பா எங்க யாருன்னு கேட்பீங்க, உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்பீங்க, என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்க. ஆஸ் அ மேரிட் ஒன் எத்தனை பேர் என்கிட்ட உட்காந்து என் ஃபேமிலி பத்தி கேட்டிருக்கீங்க, யார் குழந்தைய பாத்துக்கான்னு கேட்பாங்க, எங்க அம்மா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அண்ணன் எத்தனை பேர்னுவீங்க, 3 பேர் அண்ணானுவாங்க. ஓகே எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல எங்கேயுமே வந்து உங்க அண்ணன் என்ன ஒர்க் பண்றான்னு யாரும் என்ன கேட்கவே இல்லையே, கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஸோ அதை இறைவி ஓப்பன் பண்ணலாம் எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. செட்டில்டா அப்படியே இருந்திருப்பீங்க. இல்ல அதுவும் நல்லா தானே இருக்கு. ஓகே. அண்ணா வந்து படங்கள்ல நடிக்கிறது இல்ல இயல்பா பேசுறது பாக்குறோம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசும்போது வந்து நீங்களும் ரொம்ப இயல்பா பேசுறீங்க. இது எல்லாமே அப்பா கிட்ட இருந்தது. அப்பா ரொம்ப இயல்பான நபரா? 100%. அங்கிருந்து வந்ததுதான். ஆமா. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன் உங்க அண்ணன் உன்ன மாதிரியே பேசுறான் அப்படின்னு கேட்பாங்க. இதே வந்து எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நான் இன்னும் பாக்குறேன். அவங்க அப்பா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணா அவங்கலாம் வந்து எங்க அப்பா இன்ஜினியர் இருக்கும்போது அப்பதான் பிசினஸ் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஓனர்ஸோட சன்ஸ் அப்ப இருந்த இன்ஜினியர்ஸ் அவங்களாம் நாங்க அண்ணா தான் கூப்பிடுவோம். முத்துக்குமார் அண்ணா, வரதராஜன் அண்ணா, ரவி அண்ணாலாம் பேசும்போது உங்க அண்ணன் உங்க அப்பா மாதிரியே பேசல, எங்க சார் மாதிரியே நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல அப்படின்னுவாரு. ஸோ அப்பா அப்பாதான் கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் அந்த அப்பாவா இருந்தாலும் அண்ணாவோட இன்புட்டும் அவனோட ரியல் குணமும் அதுல வரும் இல்லையா, பட் காரணம் அப்பாதான். ஓகே. அப்பா பத்தி நிறைய இடங்கள்ல அண்ணா மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. அது வந்து இப்ப பார்க்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி இருந்திருக்காங்க, அவரு எப்படி அதை வந்து கடந்து வந்திருக்காருலாம் பல விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. அம்மாவை பத்தி சொல்லுங்க. அம்மா அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியே வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. சச் a strong lady. எங்க அம்மா வந்து அம்மா பேரு சரஸ்வதி, நாங்கெல்லாம் சரஸ்ன்னு கூப்பிடுவோம். நானும் எங்க விஜயனை மட்டும் தான் கொஞ்சம் பேர் சொல்லி கூப்பிடுவோம். அம்மாங்கிறத விட சரசு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுலாம் அம்மா தான். அம்மா ரொம்ப ஸ்ட்ராங் லேடி, ரொம்ப போல்டான லேடி. அப்பா என்ன சம்பாதிச்சாலும் எங்க அப்பா ஃபேமிலி ரொம்ப பெருசு. எனக்கு சித்தப்பா அத்தைங்க எல்லாருக்குமே எங்க அம்மா செய்யறத பாத்திருக்கேன். யாரும் தானே எங்க அம்மா சலிக்காம சமைப்பாங்க. எத்தனை பேருக்குனாலும் எங்க அம்மா சமைச்சிருவாங்க. எங்க அம்மா அப்படி இருந்தால்தான் எங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க. சோ அந்த பாண்டிங் இவ்வளவு ரிலேஷன்ஷிப் நாங்க இன்னும் இருக்கோம். அப்போனா பாத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு. ஆமா, யாராவது ரொம்ப ஒல்லியா தான் எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. எங்க அம்மா தேத்தி அனுப்புவாங்க. ஓகே. சோ எங்க அம்மா அடிச்சு மிரட்டி சாப்பிட வச்சிருவாங்க. ஆமா. சோ நாங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கோம். நல்லா இப்போ நிறைய பேர் என் ஏஜ்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஐம் ஹெல்தி அப்படின்னா காரணம் எங்க அம்மாவோட ஃபுட்டு, எங்க பாட்டி, அதாவது மருமகள், மாமியார் மெச்சிய மருமகள்னா எங்க அம்மா நான் சொல்லுவேன். எங்க பாட்டி சொல்லுவாங்க, என் மருமக மாதிரி கறி சமைக்க முடியாது, எங்க அம்மா மாதிரி சமைக்க முடியாது. இன்னைக்கு வந்து அது ஷாலு எடுத்திருக்கா. ஷாலு வந்து விஜயனா வைஃப். ஆக்சுவலா எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, ஷாலு அழகா சமைப்பா. நீங்க சமைக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு பொருளே இருந்தா கூட நீங்க குக் பண்ணும்போது கூட இருந்து பார்த்தா ஃபிளேவர்ஸ் ஏத்திட்டே போறதை பார்க்க நமக்கு ஆசையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எனக்கு தெரியல சாம்பார் செகண்ட் டைம் வச்சா பிடிக்காது, பட் ஷாலு சாம்பார் 2வது நாள் சாப்பிடுவேன் நான். ஓகே. ஏன்னா அவ செஞ்சா மட்டும் தான் 2வது நாள் சாப்பிடுவேன், வேற யாரும் செஞ்சாலும் அதுல பார்க்கணும். பார்க்கும்போது எங்க ஷாலு சாம்பார் வச்சானா 2 நாள் கூட சாம்பார் சாப்பிடுவேன். இல்லை சாம்பார் 2வது வேலையே சாப்பிட்றதுக்கு நான் யோசிக்கிற ஆளு. ஓகே. சரஸ்வதி அம்மா என்ன கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க உங்களுடைய அண்ணியோடைய சமையலுக்கு? அவெல்லாம் நல்லா தான், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீங்க எங்க அண்ணி எப்பயாதான் சமைப்பாங்க, எப்ப சமைச்சாலும் ரொம்ப டெய்லி சமைக்கிறவங்க கூட அப்படி சமைச்சிட மாட்டாங்க. எவ்ரி ஒன் இஸ் அ குட் குக், கிரேட் குக்ஸ். அதான் சொன்னல, அம்மா குட் குக்கு, ஷாலு வந்து அழகான குக். யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க, அப்பாவா அம்மாவா? பொம்பளை பிள்ளைக்கு அம்மா, ஓகே, பசங்களுக்கு அப்பா. ஓ ஆமா கண்டிப்பா. அப்பா என்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருந்ததே இல்லை. அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கூல் பர்சன் எங்க அப்பா. எங்க அப்பாக்கு எப்பயுமே பிரச்சனையே பார்த்தது இல்லை எங்க அப்பா. திஸ் இஸ் லைஃப் அப்படின்றாரு. வாரணம் ஆயிரம் படத்துல சொல்லுவாங்களே, அப்பதான் ஒரு கடங்காரன் வந்து வீட்டை திட்டிட்டு போயிருப்பான். உடனே சூர்யா கேரக்டர் சொல்லுவாரு, இங்கதானடா இருக்கு அமெரிக்கா போயிடலாம். அந்த மாதிரிதான் எங்க அப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வரணும்னு தான் சொல்லுவாரு இல்லையா, அதுலயே உட்காரக்கூடாது அந்த மாதிரிலாம் பார்க்கல. கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிலாம் வளர்க்கல எங்களை அப்பாவும் அண்ணனுங்களும். அவங்க அப்படியே இருந்தாங்க. இயல்பா கத்துக்குங்க, இயல்பா அந்த விஷயங்களை வந்து அவங்க அப்படியே இருந்தாங்க. அப்பா ஏதாவது பேசிட்டே இருப்பாரு, எல்லா அப்பாக்கள் மாதிரி தான். கோபிநாத் சார் பேசுற மாதிரி எங்க அப்பாவும் பேசிட்டு தான் இருப்பாரு. பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது நாங்க அதை கொஞ்ச நேரம் எரிச்சலா தான் இருக்கும் அந்த வயசுல, பட் இப்ப அது அப்பா இதை சொன்னார்ல அது சொன்னார்ல அப்படிங்கிற மாதிரி சரியா இருக்கும். அந்த தாட் வரும். கண்டிப்பா. ஓகே. துபாய்க்கு வந்து அண்ணா வேலைக்கு தான் போறாரு, படிச்சு முடிச்சுட்டு.
இல்ல இங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறம் வேற எது மூலமா சோர்ஸ் கிடைச்சு வேலை கிடைச்சு அங்க போனோம். ஓகே. அப்ப எப்படி இருந்தீங்க? நீங்க சொன்னீங்கல்ல ஃபோன்லாம் பண்ணி பேசுறாரு அப்படிலாம் சொன்னீங்கல்ல. பட் அந்த டைம்ல ஃபேமிலி அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஒரு அண்ணன் வந்து ஒரு ஃபாரின் போறாரு அப்படின்னா இல்லைங்க, நம்ம ஆசைக்காகவோ பெருமைக்காகவோ போல, தேவைக்காக போனோம். அப்ப அந்த இடத்துல வந்து வேற ஆப்ஷன் இல்லைல்ல. ஓகே. சரி, ஆனா வந்து நான் துபாயில போய் எனக்கு வேலை செய்யணும் ஆசைப்பட்டலாம் ஒண்ணு போல. எங்கேயாவது போய் வேலை செஞ்சா வீட்டுல இருக்க பிரச்சனைகள் ஒழிஞ்சு நம்ம நல்லா இருந்துட மாட்டோமான்னு தான். ஆல்வேஸ் இஸ் அ கேர்டேக்கர் தான் அவன். எப்பவுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். இப்ப பெரியனை சம்பாதிச்சாலும் விஜயனை தான் லீட் பண்ணுவான். அவன் தான் அதை சொல்லுவான், இது இங்க போய் செலக்ட் பண்ணலாம், இதை பண்ணலாம். அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து எப்பவுமே விஜய் தான். ஆமா ஆமா, அது ஏன்னு தெரியாது, அவன் அப்படியே ஒரு லீடிங் கேரக்டராவே வந்துட்டான். அண்ணா சொன்னா சரியா இருக்குங்கிறது நம்மளுடைய ஃபேமிலிக்கும் ஒரு அந்த ஒரு புரிதல் அப்ப இருந்தே இருந்திருக்கு. ஆமா இல்ல, அவன் அப்படிதான் இருந்தான். அப்படி புரிதல்லாம் இல்ல. இப்ப நீங்க உங்க அப்பா சொன்னா செய்வீங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்பாக்கு அப்புறம் அவன் தான் இருந்தான். யாராவது ஒருத்தர் வீட்டுல யாராவது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, ராஜா ஆகும்போது வந்து முதல் பையன்லாம் ராஜா ஆக மாட்டாங்களாமா. யார் அதுக்கு ராஜா பதவிக்கு யார் இருக்காங்களோ அவங்களதான் ஆக்குவாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு சேது முதல் பையன் இல்ல. ஆனா வந்து he takes ownership of all problems and everything. படம் எல்லாம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அண்ணா பண்ணிருப்பாரு வீட்டுக்கு வந்து. இல்ல நான் இல்ல சொன்னேன், நம்ம ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்டாச்சு நான் சொன்னேன். அப்ப நாங்க ரேடிசன்ல போய் சாப்பிட்டோம். எந்த படம் வந்ததுக்கு அப்புறம்? அது ஞாபகம் இல்ல, கொஞ்சம் நல்லா காசு வந்து போய் சாப்பிட்டோம். முதல்ல அதான் செஞ்சோம். எனக்கு கேட்டேன் எங்க போலான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு என் மருமக பர்த்டேவா தான் இருக்கும், ஸ்ரீஜிமா பர்த்டேவா தான் இருக்கும். அன்னைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ரேடிசன்ல சொன்னேன், எங்க ஆஃபீஸ்ல ஏதாவது போகணும்டா. நல்லா இருந்தது, ஆனா அவ்வளவு காசு போட்டு எல்லாரையும் கூட்டு போக முடியாதுல்ல, இப்ப போலாவா அப்படின்னு சொல்லி அங்க போனோம். அதுக்கப்புறம் நிறைய போயிட்டோம். பட் அது போனது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட். கபாப் ஃபேக்டரி வந்து இப்ப இடிச்சு ரெனோவேட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கபாப் ஃபேக்டரி ஆஃபீஸ்ல இருக்கும்போது எங்க மீட்டிங் வச்சப்போ நாங்க போயிருக்கேன், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. அதனால அதை நான் சொன்னேன். ஓகே. அப்புறம் இப்ப எல்லாத்துலயும் சாப்பிட்டோம். இப்ப எங்கேயுமே போறது இல்ல, அது போர் அடிச்சிருச்சு அதெல்லாம். அந்த ஒரு அது மேபி பிகாஸ் ஆஃப் ஏஜ்டா என்னன்னு தெரியல, அவுட் சைட் ஃபுட்ஸ் பெருசா இப்ப சாப்பிடுறது இல்ல. அண்ணன் கொடுத்த மறக்க முடியாத கிஃப்ட், ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இப்போ உங்களுக்கு கிஃப்ட்னு இல்ல, எனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுப்பான். தேவை அந்த தேவைக்கு. இப்போ நான் 2 வீலர் ஓட்ட ஆரம்பிக்கும்போது நல்ல கூலர்ஸ் வாங்கி கொடுத்தான். அதுவே ஒரு கிஃப்ட் தான். அப்ப அவனு அது வாங்கி எப்படி கொடுப்பானா, அவன் என்ன போடுறான் அதை கொடுத்துருவான். இது நல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்துருவான். ஸோ கிஃப்ட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. இது போனா இது நல்லா இருக்கும், பாப்பாக்கு நல்லா இருக்கும்னா அது வாங்கிட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு 4 கிழமை நேரம் நட்சத்திரம் ஒண்ணுமே வேண்டாம். இல்ல உங்களுடைய ஒரு பிறந்த நாளுக்கு இல்ல உங்களுடைய திருமண நாளுக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும். இல்ல ஐம் வாட்ச் லவர். எனக்கு ஒரு வாட்ச் ஒரு தடவை பிரசன்ட் பண்ணா. அந்த வாட்ச் வாங்கும்போது சொன்னா 10 இருந்துராமா, நீ நானும் ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு சொல்லி. ஸோ அது ஒரு பாக்ஸ் வாங்கி பூவெல்லாம் வச்சு அதுல ஒரு பவுச் மாதிரி ஒண்ணு வச்சு என்னமோ கொடுத்தான். அதான் எனக்கு தெரிஞ்சு கிஃப்டா கொடுத்த ஒரு ஐட்டமா நான் சொல்லுவேன். இப்படி எல்லாமே எப்பவுமே கிடைக்கும். நாங்க இது வரைக்கும் எங்க அண்ணோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரீவியூ ஷோ எதுவுமே பார்த்தது இல்ல. செம்மையா இருந்தான் எங்க அண்ணன் லேடி கிட்ட. நான் ஒரு தடவை கேட்டேன் அவனை, உன்னோட ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளோன்னு சொல்லு, நான் வேணா பே பண்ணி ஒன்று வருவேன். அவன் சொன்ன டைலாக் இன்னும் மனசுலயே நிக்குது. அத்தை நான் சைன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு படத்துக்கு. விஜய் சேதுபதியோட தங்கச்சியோட கடை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதுல ஏதாவது பர்டன் இருக்கா? ஆமா இருக்கு. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.